அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக மார்ச் மாதத்தில் விருச்சக ராசிக்கான பலன்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 வருஷம், அதாவது 2027ஆம் வருஷம் வரைக்குமே ஜூன் மாதம் அவர் மீன ராசியில் தாங்க இருக்க போகிறாரு. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட இவரால் கொடுத்தாலுமே எவரும் தடுக்க முடியாத அளவுக்கு செல்வாக்கு மிக்க பலம் பொருந்திய கிரகமாக இருக்கார். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ச்சி அடைந்தாலுமே அந்த ராசிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அதிக அளவில் அவர் பாதிப்படைய செய்வாராம். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் இவர் அப்படின்றதால நல்லது மற்றும் கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் தான் இருக்கும். அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிக அளவுற்று கவனிப்பாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பார்த்துட்ருக்காரு. குருவினுடைய பரிவர்த்தனை அடைந்த அமைப்பில் 11ஆம் இடத்தில் 4 மற்றும் 5 சுபர்காரர்களால் பார்க்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்குது. 11ஆம் இடம் அப்படின்றது வெற்றி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ராசிநாதன் 8இல் மறைந்திருக்கிறதால பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது. ராசிநாதன் வலுவிழந்திருந்தாலும் ராசி வலுவாக இருக்கிறதால என்ன கிடைக்க வேண்டுமோ அது கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. 2015 18 ஜென்ம சனியின் ஆதிக்கத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. அர்த்தாஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்கலை. மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிற சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறாரு. உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ எதுவும் இதனால் ஏற்பட போகிறது கிடையாது. விருச்சகத்திற்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அப்பா அம்மா மூலியமாக மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. விருப்பப்பட்ட பொருளுக்கு தாயோ தந்தையோ தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம். அது பொருளாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் விரும்புகிற பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்குமே உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு தடையாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே தாய் தந்தை பேச்சை கேட்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் ராகுவோடு சேர்றாரு. சூரியன் சந்திரன் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையுடனான மனக்கசப்புகள் அதிக அளவில் ஏற்படும். வயதான தாய் தந்தை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இளைய பருவத்தினருக்கு நன்மைகள் நடக்கும். வீடு, கார், வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான எல்லா விதமான யோகங்களும் உண்டாகும். எதுலேயுமே ஒரு நிறைவான வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. காதல் உங்களுக்கு நிறைவேறும். திருமணம் நடைபெறலாம். கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் மன கஷ்டங்கள் விலகும். வேலையில் நிம்மதி ஏற்படும். மேலதிகாரிகளின் தொந்தரவு ஏற்படாது. திறமையை காட்டுறதற்கான காலகட்டமாக இது அமைய போகுது. வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் செய்கிறதுக்கு சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் அமைய பெற்றிருக்கு. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டாகலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும்.
லாபம் கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க. வெற்றி காணக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதமாக தான் இருக்கும். இந்த மாத துவக்கத்தில் சில பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். போக போக இந்த மாதத்தின் கடைசி 2 வாரங்கள் நீங்கள் நினச்ச வேலைகளை எல்லாம் சரியாக செஞ்சு முடிப்பீங்க. மாதத்தின் முதல் பாகம் முயற்சிகளை முழு மூச்சோட செய்யுங்க. அது மாதத்தின் இறுதி கட்டத்தில் சந்தோஷமாக உங்களை இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். வேலைகளை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. நேரத்தை சரியாக கணக்கு போட்டு வேலை செய்கிறது நல்லது. அன்றைக்கான வேலையை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சேமிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்க. பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பெற்றோரினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. அனுமனுடைய வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதி சில பிரச்சனைகளும் கவலைகளும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தின் பெரும்பாலான நேரம் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுலேயே செலவாகுங்க. நிலம், சொத்து தொடர்பான குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் உறவில் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணியிடத்தில் எதிரிகள் செய்கிறதுல ரொம்பவே கவனம் தேவைப்படுது. உடல் நலனில் அக்கறை காட்டுங்க. பருவகால நோய் பாதிப்பு வர வாய்ப்பிருக்கு. 2ஆம் வாரத்தில் பண பரிவர்த்தனையால் கவனம் தேவைப்படுது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். வேலை தொடர்பாக புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கலாம். குறுகிய ஆதாயத்திற்கு ஆசைப்படாதீங்க. சமூகத்தில் மரியாதையானது அதிகரிக்கும். திருமண உறவு வலுவாகும். பணியிடத்தில் தவறான பொருட்கள் நீங்கலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் மேலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. விருச்சக ராசிக்கு மாற்று மாதத்தில் கடின உழைப்பிற்கான வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை கருத்துக்களை பாராட்ட கிடைக்கிற வகையில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. உங்களின் பழைய கடனை திருப்பி செலுத்துறதுக்கான சூழ்நிலை சாதகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். இனில் பேச்சில் இனிமை கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கேற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமை உடையவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். எந்த ஒரு வேலையிலையுமே எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க. நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறும். புதிய ஆர்டர்கள் வர்றதுல இருந்த தடைகள் விலகும். தேவையான பண வசதி கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பீங்க. புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே அகலுங்க. குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும். பூமி மூலம் லாபம் கிடைக்கலாம். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தருவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே நன்மையும் மகிழ்ச்சியும் தர வகையில் இருக்குது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கலாம். பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. எதுலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றது மூலியமாக மற்றவர்கள்கிட்ட மதிப்பானது கூடும். அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும். மனக்கவலை ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. மாணவர்களாகிய உங்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயலாற்றுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் அப்படின்றதால எல்லா வித பிரச்சனைகளையுமே சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற வாய்ப்பிருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சின்ன சின்ன அலைச்சல்கள் சந்தித்தாலும் லாபங்கள் குறையாது. செவ்வாய் கலதம் விரதமிருந்து நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபட எல்லாவித நன்மைகளும் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.